ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் போட்டு ஒரு பிரியாணி. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அதுக்கு நான் இப்போது மஷ்ரூம் வாங்கியிருக்கேன், பட்டன் மஷ்ரூம். மஷ்ரூம் ரொம்ப இதுவாக இருக்கும், மண்ணாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு குண்டானில் தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த மஷ்ரூம் எல்லாம் அதில் போட்டுடலாம். தண்ணி சூடானோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மஷ்ரூம் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைத்தா தான். அதுக்கு நம்ம ரைத்தாக்கு ஆனியன் கட் பண்ணி சால்ட்டு போட்டு நல்லா கெட்டி தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நல்லா மேட்சிங்கான இது தான் ரைத்தா தான். நம்ம இங்கே ஸ்டவ்வை குக்கரை வச்சுக்கலாம். மஷ்ரூமெல்லாம் நறுக்கி வச்சாச்சு, வாஷ் பண்ணி. ஆனியன் நறுக்கியாச்சு, டொமேட்டோ நறுக்கியாச்சு. இது அதுக்கு தேவையான பேஸ்ட் அது பண்ணியாச்சு. பேஸ்ட் எப்படி செய்யணும்னு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி. நான் கொஞ்சமான குவான்டிட்டி செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் அரைக்கிறேன் ரைஸு. பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். பேஸ்ட் வந்துச்சு பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிப்புக்கு வச்சிடலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அரைக்கலாம். க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையில் வதக்குங்க. அதில் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால மிளகாய் பொடி லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அதில் மஷ்ரூம் எடுத்து போடுங்க. மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி தான் நம்ம போட்டிருக்குது. நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் போடலாம், சீரக சம்பா போடலாம். நான் எடுத்துருக்கிறது இப்போ நார்மல் ரைஸ் தான். 3 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சாச்சு. சாதம் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ஆனியன் ரைத்தா வச்சாச்சு. கர்நாடகா ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சனால அந்த டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும்.